வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூப்பிட்ட தமிழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு. அதுவும் நல்லா நம்ம பாட்டி செய்யற மாதிரி நம்ம தமிழ்நாட்டு செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல 1/2 கிலோ மீன் எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, லெமன் பிழிஞ்சு தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி 1 கப் சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு போட்டு வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 3 தக்காளி சேர்த்துட்டு அது வதங்குற வரைக்கும் அது நல்லா வதக்கிட்டு 10 கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு 5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 6 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை இதுல சேர்த்துட்டு அதை வதக்கிட்டு அரை எலுமிச்சை சைஸ் புளியையும் இதுல சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில போட்டு 1 கப் தண்ணி ஊத்திட்டு நல்லா அரைச்சு பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு மண்பானையில 1/4 கப் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 15 கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், 1/4 கப் சின்ன வெங்காயம், 1/2 இன்ச்சு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா நாம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் மொத்தமா சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இத கலந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் சிம்ல கொதிக்க விடுங்க. இப்போ மீன் எல்லாத்தையும் இதுல சேர்த்துட்டதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளவுதாங்க, சூப்பரான பாட்டி கையால செய்யற மாதிரியான செட்டிநாடு மீன் குழம்பு தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.